சோழ சாம்ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு ரகசிய பணி ஒரே ஒரு வீரனோட கையில கொடுக்கப்படுது. வாங்க அந்த வீரனோட பயணத்துல அந்த முதல் அடியிலிருந்து நாமளும் சேர்ந்து பயணிப்போம். வந்தியத்தேவா, நீ ஒரு சுத்த வீரன்னு எனக்கு நல்லா தெரியும். இளவரசர் ஆதித்த கரிகாலன் இப்படித்தான் பேசவே ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்க, இது வெறும் பாராட்டு இல்ல, இது ஒரு ஆழமான நம்பிக்கையோட தொடக்கம். ஒரு வீரனுக்கு இதை விட பெரிய அங்கீகாரம் வேற என்னங்க இருக்க முடியும்? அடுத்ததா இளவரசரோட அந்த ரகசிய ஓலை. அப்படி என்ன அந்த ஓலையில இருக்கு? எதுக்காக பட்டத்து இளவரசரே ஒரு வீரனை இப்படி தனியா கூப்பிட்டு பேசணும்? வாங்க அந்த ரகசியத்துக்குள்ள போலாம். முதல்ல நாம ஆதித்த கரிகாலன் யாருன்னு சரியா புரிஞ்சுக்கணும். அவரு சோழ சாம்ராஜ்யத்தோட பட்டத்து இளவரசர். சிம்பிளா சொல்லணும்னா அடுத்த சக்கரவர்த்தி. அது மட்டும் இல்ல, வடக்குல இருக்கிற மொத்த இராணுவத்துக்கும் அவர்தான் தளபதி. அவரோட ஒரு வார்த்தை ஒரு பெரிய உத்தரவுக்கு சமம். அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். இந்த பணியோட ஒரே ஒரு அடிப்படை விதி முழுமையான ரகசியம். இது சும்மா ஒரு ஓலையை கொண்டு போய் கொடுக்கற வேலை கிடையாதுங்க. இது ஒரு நிழல் யுத்தம் மாதிரி. ஒரு சின்ன சந்தேகம் யாருக்காவது வந்தா கூட மொத்த சாம்ராஜ்யமே ஆடி போயிடும். அந்த அளவுக்கு இது முக்கியம். சோ இந்த வேலையோட நோக்கங்கள் என்ன? ரொம்ப தெளிவா இருக்கு. ரெண்டு ஓலை. ஒன்னு அவரோட அப்பா, அதாவது சக்கரவர்த்திக்கு. இன்னொன்னு அவரோட தங்கை இளைய பிராட்டிக்கு. ஆனா இந்த ரெண்டு விஷயத்தையும் விட ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. அதுதான் மூணாவது பாயிண்ட். நீ இந்த செய்திய கொண்டு போற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. சரி, இப்ப நம்ம வந்தியத்தேவன் பக்கம் வருவோம். இவ்ளோ ஆபத்தான ஒரு வேலைக்கு எதுக்காக இளவரசர் வந்தியத்தேவனை தேர்ந்தெடுத்தார்? அவன்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்? ஆதித்த கரிகாலனோட நம்பிக்கை வந்தியத்தேவன் கிட்ட இருக்கிற ரெண்டு முக்கியமான குணங்கள் அடிப்படையா வச்சுதான் வருது. இந்த ரெண்டு குணங்கள் தான் அவனோட இந்த முழு பயணத்தையும் ஜெயிக்க வைக்குமா இல்லையாங்கிறது முடிவு பண்ண போகுது. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் அவனோட வீரம், அதுல எந்த சந்தேகமும் இல்ல, ஏன்னா அது பல போர்க்களங்கள்ல நிரூபிக்கப்பட்டது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, இளவரசர் அவனோட புத்திசாலித்தனத்தை தான் நம்புறார். அவரே சொல்றார், உன் அறிவை நம்பித்தான் அந்த வேலையை கொடுக்கறேன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வெறும் கத்தி வீசின மட்டும் பத்தாது, மூளையும் பயன்படுத்தணும்னு இளவரசர் நினைக்கிறார். வந்தியத்தேவன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அவனோட வீரம்தான். வாழை எடுத்தா எதிரிகளை சாய்க்கறதுல கெட்டிக்காரன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. இந்த மிஷன்ல அவனோட மிகப்பெரிய பலமான வீரத்தையே பயன்படுத்தக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறார் இளவரசர். நீயா சண்டைக்கு போகக்கூடாது, ஏன் மத்தவங்க உன்ன வம்புக்கு இழுத்தா கூட அந்த சண்டையில சிக்கிக்காம தப்பிச்சு வரணும். யோசிச்சு பாருங்க, ஒரு வீரனுக்கு இதை விட பெரிய சவால் என்ன இருக்க முடியும்? சரி, வந்தியத்தேவன் தஞ்சாவூருக்கு போற வழியில என்ன மாதிரியான ஆபத்துகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு? இளவரசரே ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கறாரு. ஆபத்து வெளியறந்து வரல, நம்ம கோட்டைக்குள்ள நம்ம பெரிய அதிகாரிகளுக்கு நடுவுலயே சதி நடக்குதுன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வந்தியத்தேவன் யாரையும் நம்ப முடியாது. ஒவ்வொரு அடியையும் ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். இளவரசர் கொடுக்கிற உத்தரவுகள் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா ஒவ்வொன்னும் ஒரு கன்னிவெடி மாதிரி. நீயா சண்டைக்கு போகக்கூடாது, மத்தவங்க இழுத்தாலும் மாட்டிக்க கூடாது. முக்கியமா நாட்டுல பெரிய ஆளுங்களான பழுவேட்டரையர்கள் கிட்டையும் இளவரசரோட சித்தப்பா மதுராந்தகர்கிட்டையும் உன் நிழல் கூட படக்கூடாது. பாருங்க, இளவரசரோட இந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம்னு. ஒரு சுத்த வீரனுக்கு அவனை ஒருத்தன் வம்புக்கு இழுக்கும்போது அமைதியா போறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அது அவனோட சுயமரியாதைக்கே ஒரு பெரிய சோதனை மாதிரி. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு வீரனோட மிகப்பெரிய பலமே அவனுக்கு ஒரு தடையா மாறினா அவன் என்ன பண்ணுவான்? எந்த வீரத்தை நம்பி இந்த வேலை கொடுக்கப்பட்டதோ அதே மூடி வச்சுட்டு போகணும். இந்த மனப்போராட்டத்தை அவன் எப்படி ஜெயிக்க போறான்? பயணம் தொடங்குன முதல் நாளே வந்தியத்தேவன் ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய சூழலுக்கு வர்றான். இந்த முடிவு அவனோட பயணத்தோட போக்கே மாத்தப் போகுது. வழியில ரொம்ப சக்தி வாய்ந்த பழுவேட்டரையர் போறத பாக்குறான். அவரை பார்க்கணும்னு ஒரு இயல்பான ஆசை வருது. ஆனா உடனே இளவரசரோட எச்சரிக்கை ஞாபகத்துக்கு வருது. தான் ஆசையை அடக்கிக்கிட்டு வேலையை பார்க்கலான்னு பயணத்தை தொடர்றான். இது இந்த மிஷன்ல அவனுக்கு கிடைச்ச வெற்றி. ஆனா அடுத்ததா ஒரு நடைமுறை சிக்கல் வருது. என்னன்னா, அவன் ஏறி வந்த குதிரை ரொம்ப சோர்ந்துடுச்சு. அத வச்சுக்கிட்டு வேகமா போக முடியாது. சோ இப்ப அவன் ஒரு முடிவெடுத்தே ஆகணும். அப்போ அவ ஒரு முடிவுக்கு வர்றான். அன்னைக்கு ராத்திரிக்கு வழியில இருக்கிற கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில தங்கிடலான்னு முடிவு பண்றான். அவனோட திட்டம் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நைட் ரெஸ்ட் எடுக்கணும், கழிச்சு போன குதிரைக்கும் ஓய்வு கொடுக்கணும். காலையில புதுசா ஒரு நல்ல குதிரையை வாங்கிட்டு தஞ்சாவூருக்கு வேகமா கிளம்பிடணும். கேட்கறதுக்கு இது ஒரு புத்திசாலித்தனமான திட்டமா தான் தெரியுது.
ஆனா ஒரு நிமிஷம், ஒற்றர்களும் ரகசியங்களும் சதித்திட்டங்களும் நிறைஞ்ச ஒரு நாட்டுல ஒரு பெரிய அதிகாரியோட அரண்மனையில போய் தங்குறது உண்மையிலேயே பாதுகாப்பான முடிவா? ஒரு சின்ன பிரச்சனையில இருந்து தப்பிக்க அவனிடத்த இந்த முடிவு அவனை இன்னும் பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட போகுதா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் அவனோட பயணத்தோட அடுத்த கட்டமே அடங்கியிருக்கு.